வார்த்தை. எலிசா சொல்றது எலிசா தீர்க்கதரிசி மூலமா யார் தான் பேசுவா? தேவன் தான் பேசுவார். அப்ப தேவன் சொல்றது நம்புறது கஷ்டமா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும். ஏன்னா எப்பயுமே அவர் சொல்றதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான் சொல்வார். சூப்பர் நேச்சுரலா இருக்கிறது தான் சொல்லுவார். அப்ப அதை நம்ம தானே செய்யணும். அங்க இருக்கிறதுல ஒருத்தன் மட்டும் என்ன சொல்றான்னா, அது எப்படி நடக்கும்? வானத்தையே இப்ப திறந்து விட்டு அங்கிருந்து பொக்கிஷமா கொட்டினா கூட நாளைக்கு எப்படி அவ்வளவு காசு கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எலிசா கிட்டே கேக்குறான். உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு அந்த மாதிரி விக்கிறத நீ பாப்ப, ஆனா அதை நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்னது? நீ அதை பாப்ப, அது நடக்கும் போது பாப்ப, ஆனா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்ட, நீ இறந்துருவ. சாப்பிட மாட்டேன்னா உயிரோட இருந்தா தானே சாப்பிடுவோம், அதனால நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே போகுது. அப்போ அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த காலத்துல குஷ்ட ரோகம் நோய் வரும்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இருக்கிற மாதிரி அப்ப ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த நோய் வந்துச்சுன்னா என்ன சொல்லிக்க, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும், ஒரு மாதிரியா மத்தவங்களுக்கு டிஸ்கஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊருக்கு வெளியில தங்க வைப்பாங்க. அவங்கள யாருமே ஊருக்குள்ள விட மாட்டாங்க.